இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோல ட்ராயோட சேனல் செலக்டர் அப்ளிகேஷனை பத்தி தான் பார்க்க போறோம். ட்ராய் பாத்தீங்கன்னா கேபிள் டிவியோட கட்டணத்தை புதுசா மாற்றி அமைச்சிருக்காங்க. இந்த கட்டண விவரங்கள் இந்த வருஷம் ஜனவரியிலிருந்து அமலுக்கு வரும்னு முதல்ல சொல்லி இருந்தாங்க. அப்புறமா பாத்தீங்கன்னா யூசர்ஸுக்கு புதிய கட்டண விவரத்துக்கு மாறுறதுக்காக ஒரு மாசம் டைம் கொடுத்திருந்தாங்க. இப்போ அந்த டைம் முடிவடைகிற நிலையில கேபிள் டிவி பயன்பாட்டாளர்களுக்கு அந்த கட்டண விவரங்களை எளிமையா தேர்ந்தெடுப்பதற்காக சேனல் செலக்டர் அப்ளிகேஷனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோல அந்த சேனல் செலக்டரை பயன்படுத்தி எப்படி நமக்கு தேவையான சேனல்ஸ் எல்லாம் தேர்ந்தெடுப்பதுன்னு பார்க்கலாம். அஜய் டெக் யூடியூப் சேனலுக்கு இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல வர்ற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல வர்ற அப்டேட்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இந்த புதிய கட்டண விவரம் எதற்காக அவங்க மாத்தி அமைச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா யூசர்ஸுக்கு பிடித்தமான சேனல்ஸை மட்டுமே தேர்ந்தெடுத்து அதுக்கு மட்டும் பே பண்றது மாதிரி அமைச்சிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்க எவ்வளவு அமௌண்ட் உங்களோட கேபிளுக்கு பே பண்ண வேண்டியது வரும் நீங்க கரெக்டா பாத்துக்கலாம். நீங்க கேபிள் டிவி பயன்படுத்துவதற்காக மினிமம் நெட்வொர்க் கெப்பாசிட்டி சார்ஜ் ஆக 130 ரூபாய், அதுக்குரிய ஜிஎஸ்டியுமாக சேர்த்து 153 ரூபாய் பே பண்ண வேண்டியது இருக்கும். இதற்கு நீங்க 100 ஃப்ரீ சேனல்களை பயன்படுத்திக்கலாம். அந்த 100 ஃப்ரீ சேனலுக்கு உள்ளாடி டிஃபால்ட்டாவே ஒரு 25 சேனல் அவங்க செலக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ நாம இந்த வெப்சைட்டை பயன்படுத்தி எப்படி நம்மளோட அமௌண்ட்டை கால்குலேட் பண்றதுன்னு பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டாவே ஒரு 25 சேனல் செலக்ட் ஆகி இருக்கும். இதோட டோட்டல் பிரைஸ் 154 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்க இந்த 25 சேனல்ஸை தவிர ஒரு 75 ஃப்ரீ சேனல் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி செலக்ட் பண்ணாலும் உங்களுக்கு 154 ரூபாய் தான் பே பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா தமிழ் சேனல் மட்டுமே செலக்ட் பண்றேன். உங்களுக்கு நீங்க எந்த லாங்குவேஜ் வேணும்னாலும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்க இதுல உங்களோட பிரைஸ் ரேஞ்ச், உங்களுக்கு விருப்பமான சேனலோட கேட்டகரி, அப்புறமா அந்த சேனல் குவாலிட்டி, இது எல்லாமே நீங்க செலக்ட் பண்ணி கூட உங்களுக்கு தேவையான சேனல்ஸை நீங்க ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நான் இதுல இருக்க ஒரு 2 சேனல்ஸை செலக்ட் பண்றேன். உங்களுக்கு நீங்க எவ்வளவு அமௌண்ட் பே பண்ண வேண்டியதுன்னு கரெக்டாவே வந்துடும். இப்போ பாத்தீங்கன்னா நீங்க இது கூடவே இந்த ஃப்ரீ டு ஏர் சேனல்ஸை கிளிக் பண்ணி நீங்க உங்களுக்கு பிடிச்சமான லாங்குவேஜ்ல ஃபில்டர் பண்ணி நீங்க சேனலை தேர்ந்தெடுத்துக்கலாம். இதுல நீங்க எல்லா சேனல்ஸை தேர்ந்தெடுத்தாலுமே உங்களோட பிரைஸ் சேஞ்ச் ஆகாது. எப்போ உங்களோட சேனல் செலக்ஷன் 100 சேனலை விட அதிகமா போகுதோ அப்ப பாத்தீங்கன்னா உங்களோட அமௌண்ட் வேரி ஆகும். இப்ப பாத்தீங்கன்னா நான் எல்லா சேனல்ஸையும் செலக்ட் பண்றேன். நீங்க ஒரே பிராட்காஸ்டர் கிட்ட இருந்து நிறைய சேனல்ஸ் வாங்குறீங்கன்னா சேனல் பொக்கே லிஸ்ட்ல போயிட்டு உங்களோட பிராட்காஸ்டரை நீங்க செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்படி வாங்குறதன் மூலம் உங்களுக்கு ஒரு சில சேனல்ஸுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். உங்களுக்கு தேவைப்படுற பே சேனல்ஸை எல்லாமே செலக்ட் பண்ண அப்புறம் நீங்கள் வியூ செலெக்ஷனில் போயிட்டு நீங்கள் என்னெல்லாம் சேனல் செலக்ட் பண்ணுறீங்க அந்த டீட்டெயில் எல்லாமே இங்கே பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டில் சொன்னது போல் ஒரு 25 சேனல்ஸ் கம்பல்சரியாக அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம என்னெல்லாம் பே சேனல் லிஸ்ட்டு செலக்ட் பண்ணியிருக்கோம் இதுவும் இங்கே தெரிஞ்சுக்கலாம். முன்னாடி மாதிரி நாம் இனிமேல் கேபிளுக்கு 200 ரூபாய் பே பண்ணி எல்லா சேனல்லையும் பார்க்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் இருக்கிற எல்லா பே சேனல்ஸையும் அப்புறமா இருக்கிற எல்லா ஃப்ரீ சேனல்ஸையும் செலக்ட் பண்ணுறேன். எனக்கு வர்ற அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா 6138 ரூபா பக்கத்தில் வருது. உங்களுக்கு இந்த புதிய கட்டண விவரத்தில் ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டை விசிட் பண்ணிக்கோங்க. அந்த வெப்சைட்டோட லிங்கும் நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வெப்சைட்டில் ஒரு சில கேள்விகளும் அதுக்குரிய பதில்களும் கொடுத்துருக்காங்க. நீங்க அதை போய் விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வேற ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தா நீங்க இந்த வீடியோல கமெண்ட் செக்ஷன்லயும் கேட்டுக்கலாம். ட்ராயோட இந்த புதிய கேபிள் டிவி பிரைசிங் மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோவோட கமெண்ட்ல எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இதுவரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல வர்ற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல வர்ற அப்டேட்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைச்சிரும்.